ஹாய் ஹலோ வணக்கங்க. சண்டே ஸ்பெஷல் காலையிலே சிக்கன் எடுத்துருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது சூப்பரான ஒரு கிரேவி வைக்க போகிறோம் பார்த்துக்கிடுங்க. அதை அப்படி குட்டி மினி விளாக்கா பார்த்துடலாமா? சீஞ்சட்டி எடுத்து அடுப்பில் வைங்க. அப்படியே தேங்காய் அப்படியே ஊற்றுங்க. தேங்காய் அப்படியே கொஞ்சம் வெதும்புற உடனே பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம், அதாவது பெரிய உள்ளியை வந்து என்ன செஞ்சுடுங்க, இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கிடுங்க. அது வதங்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தக்காளி மிளகாய் என்ன செஞ்சுடுங்க, கட் பண்ணி போட்டு என்ன செஞ்சுடுங்க, நல்லா வதக்க வச்சுருங்க. சரியா? வதக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே வதங்கிட்டு இருக்கணும். நீங்கள் மசாலா ரெடி பண்ணிக்கிடுங்க. இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மிளகு, மல்லி, அப்புறம் வந்து சோம்பு, சீரகம், வத்தல் இது அவ்வளோத்தையும் மிக்சியில் போட்டு வறுத்து மிக்சியில் போட்டு திரித்து அதில் என்ன செஞ்சுடுங்க, வச்சுக்கிடுங்க. அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடும், சிக்கன் அந்த உள்ளியும் தக்காளியும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து சிக்கனை என்ன செஞ்சுருங்க, உள்ளே போட்டுருங்க. சிக்கனை வந்து ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு வத்தல் பொடி, சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அடுத்தது அது வெந்ததுக்கு அதாவது அந்த தக்காளி உள்ளி நல்லா வெந்திருக்கும் பார்த்தீங்களா, அதில் போட்டு நல்லா கிண்டணும் பார்த்துக்கிடுங்க. நல்லா கிண்டி அப்படியே கொஞ்சம் நினச்சிடணும், மூடி வச்சிடணும். தண்ணி ஒன்றும் ஊற்றப்படாது பார்த்துக்கிடுங்க. சரி, அது அப்படியே ஊறி வேகும். அதுக்கப்புறம் அந்த மசாலாவே என்ன செய்யணும், அப்படியே மேலே கையால் தான் தூவணும் பார்த்துக்கிடுங்க. சரி, அதை தூவிட்டு அப்படியே கிளறி எடுத்திங்கன்னா வேறு லெவலில் சிக்கன் வந்து ரெடி ஆகிருக்கும் பார்த்துக்கிடுங்க. இதுக்கு பேர் என்னென்னு எனக்கு தெரில பார்த்துக்கிடுங்க, நீங்களே வச்சுடுங்க. அப்புறம் கொத்தமல்லி, மல்லி இலையெல்லாம் போட்டு அப்படியே டேஸ்ட் பார்த்தீங்கன்னு நினச்சிடுங்களா, வேறு லெவலில் கார சூரமும் சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க. நானும் என்ன பண்ணுறது, அந்த கிண்டுனா அப்பயே வலிச்சு நக்கியாச்சு பார்த்துடுங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்துடுங்க. ஓகேவா? உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.